கிடைக்காது. அவ்வளவுதான் லாஜிக், ரைட்? அப்ப நம்ம கண்ணை மூடி நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும். இந்த வீடு வாங்கினா எப்படி இருக்கும்? இதுதான் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணும். இது அதாவது உங்க குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டிய விஷயம் என்ன? இந்த எக்ஸாம்ல நீ தான் நம்பர் ஒன்னு. அதுக்கு இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும். இதுக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. போக போக விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் நான் சொல்லி தரேன். இது ஒரு பேசிக்கான ஒரு கோல்டன் அவர் மூலம் உங்க லைஃப் எப்படி மாத்திக்கிறதுன்றதால நான் பேசிக்கான விஷயம் சொல்லி தரேன். ரெண்டாவது விஷயம், அது எக்ஸாம் எழுத போது இந்த எக்ஸாமை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இந்த எக்ஸாம்ல நீ ஃபர்ஸ்ட் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா எப்படி இருக்கும்? அடுத்து ஒரு இன்டர்வியூ போறாங்க. அந்த இன்டர்வியூல 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட். இப்ப அதுக்கு அதை நீ மட்டும் ஒருவேளை அச்சீவ் பண்ணிட்ட, ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்ட, எனக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. ஒரு சாதா அப்பா கிடையாது, சாதா அம்மா கிடையாது, சாதா தாத்தா கிடையாது, சாதா பாட்டி கிடையாது. நான் ஒரு கலெக்டரோட அம்மா, கலெக்டரோட அப்பா. அது எப்படி இருக்கும்? ஒரு பவர். என்ன ப்ரொஃபஷன் இருந்தாலும் எல்லா ப்ரொஃபஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், ரைட்? நீ ஒரு டாக்டர் ஆவறீங்க, யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஒரு டாக்டருக்கு அப்பாவா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பாருங்க. உங்க பையன் ஒரு டாக்டர் அப்படின் போது அந்த இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் உணர்ந்தாதான் தெரியும். அந்த லாஜிக் எப்படின்னா, நம்ம